நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேற்று முன்தினம் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியினரை போலீசார் கைது செய்ததை அடுத்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கனகராஜ் கண்டனம் தெரிவித்து பெண்களை அடைத்துவிட்டு திருமண மண்டபத்தை ஒட்டி செயல்பட்டு வந்த தனியார் மதுபான கூட்டத்திற்குள் நுழைந்து சட்டவிரோதமாக மது விற்பனையை தடுக்க தவறிய காவல்துறையினர் பெண்களை தீவிரவாதிகளைப் போல கைது செய்திருப்பதாக விமர்சித்தார். மேலும் தனியார் மதுபான கூட்டத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஊழியர்களை தாக்கியதாக கூறி பழனி நகர காவல்துறை சார்பில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மற்றும் மாவட்ட செயலாளர் கனகராஜ் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து தலைநகர காவல் நிலையம் முன்பு நூற்றுக்கணக்கான பாஜக தொண்டர்கள் குவிந்தனர். அப்பொழுது பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசாரும் பாஜகவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பழனி நகர பேருந்து நிலையம் உள்ளிட்ட சில பகுதிகளில் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டத்திலும் பாஜகவினர் ஈடுபட்டனர். கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து என்றபொழுது இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து குண்டுகட்டாக தூக்கி சென்ற போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். போலீஸ் தொப்பியை பறக்கவிட்ட போராட்டக்காரர்கள். இதனால் பழனி நகர் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.